மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? 3 8 ஆட்சி பெறுகிறான். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே சுக்கிரனுடைய அருள் கிடைத்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு நீங்க தான் பெஞ்ச்மார்க். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் என்பது மீடியா. இந்த மீடியா என்பது 8 சுக்கிரன் 3 மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறான். 8 சுக்கிரன் 3 மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறான். அப்போ இதெல்லாம் வறுமை, கடன், கஷ்டம் போன்றவை இருந்ததோ அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறப்போகிறது. 3ஆம் இடத்திலே மறைவதன் மூலம் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. எது உங்களை வேதனைப்படுத்தும் விஷயங்களாக இருந்ததோ அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறிவிட்டது. வாழ்க்கையிலே நண்பர்களே, நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். 8 குடைவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பொருள். 3 8 இந்த சுக்கிர பகவான் 3 8 3ஆம் வீட்டிலே மறையும் பொழுது அந்த 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். அதில் ஆட்சி பெறும் பொழுது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம், அவர்களுடைய அனுகிரகம், அவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் போன்றவை கிடைக்கிறது. 3 என்பது சிறு பிரயாணம். சிறு பிரயாணங்கள் செய்வதால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சொல்லுவாங்க, இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய விஐபி தொழிலதிபர்கள்லாம் 11:30 மணிக்கு நைட்டு கார் எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு தடவை சென்னையை சுற்றி வருவாங்க. அதில் ஒரு ஜாலி பண்ணிவிட்டு நைட்டு போய் படுத்துப்பாங்க. இது அவங்களோட ரிலாக்ஸேஷன், அதிகபட்ச ரிலாக்ஸேஷன் டெய்லி அப்படி சுற்றி வர்றது தான். இது போன்ற இந்த சிறு பிரயாணங்களுக்கு நிறையா பொருள் உண்டு. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் எடுத்தீங்கனாலும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு ட்ராவலாக சுற்றிட்டு வர்றது, ஒரு பீச் வரைக்கும் போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரிலாக்ஸேஷன் போன்ற பீரியட்ஸ் ரொம்ப அதிகமாகும். பக்கத்தில் இருக்க வேலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம், திருத்தணி வரைக்கும் போயிட்டு வரலாம், திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். 3 ஆட்சி பெறும் பொழுது சிறு பிரயாணங்கள் என்பது அதிகரிக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். மாமா வீட்டுக்கு போய் ஒரு 3 நாள் இருந்துட்டு வரலாம், சகோதரர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு என்னென்னா 3 என்பது சிறு பிரயாணம். 8 இருக்கின்ற சுக்கிரன் என்பதால் நகைகள், பொட்டிக், ஆடம்பர பொருட்கள், கேமரா வகையிலான கடன்கள் எல்லாம் சரியாகும். இதெல்லாம் ஒரு ஸ்டுடியோ வைக்கலான்னு சொன்னான் சார், இவன் பேச்சை கேட்டு ஆரம்பித்தேன், ஓடவே மாட்டேங்குது ஸ்டுடியோ, ஒருத்தர் கூட ஷூட்டிங்க்கு வரவே மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும்.